இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்பான ராஜ்மா மசாலா ரெசிபி. இது வந்து சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 1/4 கிலோ ராஜ்மா எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட்டு லவங்கம் அது சேர்த்துக்கலாம். ஒரு 4 லவங்கத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 6 to 7 விசில் வரையும் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி ஒரு 3 வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்து அதை அரைச்சி அதையும் அதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. எண்ணெய் நல்லா விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ராஜ்மாவை ஆட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த ராஜ்மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். ஒரு 6லேருந்து 7 விசில் விடுங்க போதும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து தண்ணியோடு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கலருக்கு நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ராஜ்மாவில் குக்கர்லேயே வேக வைக்கும்போது சேர்த்துருவோம். தேவை பத்தலைனா இதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ராஜ்மா கொஞ்சம் எடுத்து வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. கஸ்தூரி மேத்தியை நான் க்ரஷ் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு மெமரி பவருக்கு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.